பிறந்த மொழியா எனது தாய்மொழியான அன்னை தமிழ் மொழியை வணங்கி அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் அஃப்ரா பானு. கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. என அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அழகிய பொன்மொழி. நான் இப்பொழுது பேச போகின்ற தலைப்பு மரம் நடுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டியது அன்றைய வாசகம். ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. மரம் இயற்கையை கொடுக்கின்றது. இயற்கை அன்னை மலர்தான் முதல் குழந்தை என்கின்றது. இக்காலகட்டத்தில் மரம் தேவைக்கு இன்றியமையாதது. உலகில் உயிர் வாழ்வதற்கு மழை நீரே ஆதாரமாய் இருக்கின்றது. மரங்கள் இருந்தால் மட்டுமே மழை பொழிகின்றன. இயற்கையை பாதுகாத்தால் மட்டும் இயற்கையை பாதுகாத்து மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். மரங்கள் நமக்கு பல்வேறு வகையாக உதவுகின்றது. காயாகவும் கனியாகவும் வேராகவும் தண்டாகவும் கீரை போன்றவற்றை தருகின்றது. நாம் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்துக் கொண்டு நமக்கு தேவைக்கு இன்றியமையாத ஆக்சிஜனை தருகின்றது. மண்ணில் வேரன்றி இருப்பதினால் நிலச்சரிவை தடுக்குகின்றது. நாம் ஃபேக்டரிகள், சாலைகள், விமான நிலையங்கள் கட்டுவது மூலம் காரணத்தினால் மரங்களை வெட்டி விடுகின்றோம். நம்மளால் முடிந்தது வீட்டை சுற்றி மரங்கள் வைப்பது மட்டும்தான். மரங்கள் இயற்கையின் கடவுள், மனிதனின் உயிர் மூச்சு, மழையின் தாய், நமக்கு நிழல் கொடுக்கும் தேவதை. மரத்தை நடுவோம் வாருங்கள், மரத்தை நடுவோம் வாருங்கள். பூமியின் மகிழ்ச்சியின் கைகளை காப்போம் வாருங்கள். இதனுடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கமூக்கமாக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு.